வாரம் அல்லது அடுத்த வாரம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இலங்கை, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட 7 நாடுகளுக்கு கூடுதல் வரி விதித்து டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. இந்த பட்டியலில் மால்டோவா, புரூனே, அல்ஜீரியா மற்றும் ஈராக் உள்ளிட்ட நாடுகளும் இடம்பெற்றுள்ளன. சென்னை பூந்தமல்லியில் இன்று துரை வைகோ தலைமையில் மதிமுக மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. வரவேற்பு பேனர்களில் மல்லை சத்யாவின் படங்கள் இடம்பெறாததால் சலசலப்பு. நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவர்கொண்டா, ராணா டகுபதி உள்ளிட்ட 29 பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. சட்டவிரோத சூதாட்ட ஆப்களை விளம்பரப்படுத்திய புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. 29 பேருக்கும் விரைவில் சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறை திட்டம். திருவாரூரில் ரோட் ஷோ மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. பின்னர் திருவாரூர் ரயில்வே மேம்பாலம் அருகே அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 9 அடி உயர வெண்கல உருவ சிலையை திறந்து வைத்தார். அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். திமுக ஆட்சியில் பொதுமக்கள் படும் துன்பங்களை நேரில் கேட்டறிந்தேன் எனவும், ஒடுக்கப்பட்ட மக்களும் பாட்டாளி வர்க்கமும் திமுக ஆட்சியில் மகிழ்ச்சியாக இல்லை என தொண்டர்களுக்கு இபிஎஸ் கடிதம். அனைத்து ரயில்வே கேட் மற்றும் கேட் கீப்பர் அறைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த ரயில்வே நிர்வாகம் உத்தரவு. ரயில்வே கேட்களில் பின்பற்றப்பட வேண்டிய 11 வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது ரயில்வே நிர்வாகம். 10,000 வாகனங்களுக்கு மேல் கடந்து செல்லும் ரயில்வே கேட்டுகளில் தானியங்கி இன்டர்லாக் அமைப்பு பொருத்த உத்தரவு. கீழடியில் எதுவும் கிடைக்கவில்லை என கூறியவரிடம் 3ஆம் கட்ட அகழாய்வு குறித்து அறிக்கை கேட்கும் மத்திய அரசு. கீழடி அகழாய்வு தொடர்பாக இந்திய தொல்லியல் துறையிடம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை தாக்கல். அமர்நாத்தின் அறிக்கைக்கு எதிரான கருத்துக்களை கூற மத்திய அரசு முயற்சி செய்வதாக குற்றச்சாட்டு. நடிகர்கள் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கிய நிலையில் இருவரும் புழல் சிறையிலிருந்து விடுவிப்பு. மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை வழக்கின் புலனாய்வு விசாரணை அதிகாரிகள் முன் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. குடியுரிமை ஆதாரத்தை வைத்து திருத்தம் செய்வது சிறுபான்மை மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் செயல் எனவும் வழக்கில் பதிவு. புதுச்சேரி ஆளுநர் மீது அதிருப்தியில் உள்ள புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சமாதானப்படுத்த முயற்சி. புதுச்சேரி வந்தடைந்த பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் ரங்கசாமியின் இல்லத்திற்கு சென்று சந்திக்க இருப்பதாக தகவல்.